நவராத்திரியில் வரக்கூடிய துர்காஷ்டமி. இந்த துர்காஷ்டமியினால என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பொதுவாக கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது டைவர்ஸ் ஆனவங்க, இல்லை அப்படின்னா விதவை நிலைமைக்கு போனவங்க, இளம் பிராயத்திலேயே விதவையானவங்க, 35 வயசு 40 வயசு ஆகி போச்சு ஆனாலும் இன்னும் கல்யாணமே ஆகலைங்கிற நிலைமை. அப்ப இந்த மாதிரி பெண்கள் நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில இளமை பருவத்தை வாழாமலேயே கழிக்கிறதுன்னு பேர். அந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை பிரார்த்தனை பண்ணினா, அந்த அம்பாளுக்கு பேரு நித்திய சுமங்கலின்னு பேரு. அவளுடைய அனுகிரகத்தினால அடுத்தாப்புல வர்ற தலைமுறைக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோ, அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரிவினையோ ஏற்படாது. அந்த வீட்டுல பெண்கள் கண்ணீர் விட மாட்டாங்க. காரணம் என்ன? நித்திய சுமங்கலி. இப்ப இந்த மாதிரி தோஷம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால வீட்டுல அப்ப பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லி குழந்தை பருவத்துல கல்யாணம்ங்கிறதெல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருந்தது ஒரு காலம். 8 வயசு 12 வயசா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, 15 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கணவன் தவறி போயிட்டான் அப்படின்னா, ஒருவேளை 20 வயசுல கணவர் தவறி போயிட்டார் அப்படின்னா, அவளுக்கு ஒரு மொட்டையை போட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு மொட்டையை போட்டு, இனிமே இந்த குழந்தைக்கு வாழ்க்கையே கிடையாது, கணவனையே நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நீ பதிவிரதையா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட், ஒரு ரூமுக்குள்ள பூட்டிடுவாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகக்கூடாது, நல்ல காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது, நல்ல காரியங்களை பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல கொடுமைகள் கிட்டத்தட்ட நமக்கு 3 தலைமுறைக்கு முன்னால அந்த மாதிரி சில கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. அந்த தோஷத்தினுடைய விளைவு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம பரம்பரையில ஏற்படும். சும்மா யாருக்கும் ஒரு பெண்ணுக்கு உடனே ஒரு அநீதி இந்த ஜென்மால வருது, நான் நல்லா தானே சாமி கும்பிட்டேன், என் பிள்ளைக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம பரம்பரையில யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய மனக்குமுறல் நம்ம பரம்பரையை பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்போ தீர்க்க சுமங்கலியா இருக்கிறது நித்திய சுமங்கலி யாரு அப்படின்னு கேட்டா துர்கா பரமேஸ்வரி. காரணம் என்னன்னா, அவ எப்பவுமே குமரியாக இருக்கக்கூடியவ, எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கக்கூடியவ. துர்கையினுடைய சொரூபம் முழுக்க எல்லா தேவதைகளும், விஷ்ணுகிட்ட இருந்து சக்கரத்தை வாங்கியிருக்கா, பரமேஸ்வரன் இருந்து சூலத்தை வாங்கியிருக்கா, இந்திரன் இருந்து வஜ்ராயுதத்தை வாங்கியிருக்கா. ஒவ்வொரு தேவதைகளும் அவளுக்கு சக்தியை கொடுத்திருக்காங்க. எல்லா தேவதைகளுடைய மொத்த சக்தி யாரு அப்படின்னு கேட்டா துர்கா பரமேஸ்வரி. அப்படியாப்பட்ட அந்த துர்கா அஷ்டமி அன்னைக்கு அந்த துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ற பட்சத்துல, இல்லத்துல நம்ம பரம்பரையில நடந்த ஏதாவது பெண்களுக்கு கொடுமைகள் நடந்து அதன் மூலமாக நம்ம பரம்பரையில நம்ம வீட்டு பெண்களுக்கு காரணம் இல்லாத பல கஷ்டங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி வாழ முடியாத நிலைமை, ரொம்ப லேட்டா 35 36 வயசு அதுக்கப்புறமா கல்யாணம் ஆறுது, இல்ல சீக்கிரமா டைவர்ஸ் ஆகி திருப்பியும் கல்யாணம், 2வது கல்யாணம் பண்ண போறேங்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து விடுதலை கிடைக்கும். அப்ப அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும், துர்க்கையை பிரார்த்தனை பண்ணணும்.